வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்கன். இன்னைக்கு நம்ம புற்றுநோய் கேன்சரை பற்றி பார்க்கலாம். இதை தமிழில் புற்றுநோய் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். புற்று அப்படின்னா கரையான் புற்று பார்த்துருப்பீங்க. இந்த கரையான் புற்றை என்னைக்காவது நம்ம அழிக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அழிச்சா அது இன்னொரு இடத்துல விகரஸாக வேகமாக வளர்ந்துட்டே போகுமே தவிர அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனால தான் நம்ம சித்தர்கள் இதை புற்றுநோய் அப்படின்னு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த புற்றுநோய்க்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை புத்தம், புத்து, வன்மீகம், புரையோடிய புண், இப்படியெல்லாம் பல பெயர்களில் அழைச்சிருக்காங்க. சித்த மருத்துவத்தில் இந்த புற்றுநோயை 100க்கும் மேற்பட்ட வகைகளாகவும் அதை கிளை நிறையவும் வச்சு அதை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. புற்றுநோயை பற்றி அகஸ்தியர் பெருநூலில் கண்மகாண்டம்னு சொல்லி ஒரு பெரிய டாப்பிக்லேயே அதை பற்றி எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அகஸ்தியர் குறிப்பிட்டிருக்கிறார். அகஸ்தியராலே உங்களுக்கு தெரியும், சித்த மருத்துவத்தோட முதல் குருவே அவர் தான். ஸோ இது புதுசாக இன்றைக்கி வந்த ஒரு நோயா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆதி காலத்திலே, சித்தர்கள் காலத்திலே இது ஒரு பெரிய சேலஞ்சிங் டிசீஸாக தான் இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் புற்றுநோய்க்கு நம்ம போராடிட்டு தான் இருக்கிறோமே தவிர 100% அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நவீன மருத்துவத்திலையும் அதுக்கு ஒரு விடை இல்லை. புற்றுநோயை ஏன் நம்ம சித்தர்கள் காலத்திலேருந்தே இது ஒரு கர்ம நோய் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னா, மற்ற நோயெல்லாம் ஒரு ஆர்கனில் ஆரம்பிக்கும், அந்த உறுப்பை மட்டும் பாதிக்கும். இந்த புற்றுநோய் மட்டும் ஒரு ஆர்கனில் ஆரம்பித்து உடம்பு முழுதும் பரவி உடம்புள்ள அனைத்து திசுக்களையுமே சேதப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று அந்த உயிரை கொல்றதுனால தான் இதை ஒரு கொடுமையான நோயாக பழைய காலத்திலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. கேன்சர் அப்படின்னாலே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஒன்று ஏதாவது ஒரு ஆர்கன் பிரெயினில் வரும், அல்சரில் ஸ்டமக் கேன்சர் நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க, கோலன் கேன்சர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார், கணுக்காலில் அவருக்கு ஒரு புண் இருக்குது. ஆனால் அந்த புண் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், ஆனால் அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அது ஆற மாட்டாங்கன்னு சொல்லி வந்தார். நான் பார்த்தோன்னே சொன்னேன், இது கேன்சர் தான் அப்படின்னு. அவர் ஆச்சரியமாக கேட்டது என்ன, கேன்சர் எப்படி சார், சாதாரண புண்ணு இது போய் கேன்சர் சொல்கிறீங்களே அப்படின்னு. இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அதோட வேறுபாடு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே பார்த்தோன்னா எங்கேயாவது ஒரு புண்ணு கிரானிக்காக ஆறாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா கேன்சராக மாறிடும், மியூட்டேட் ஆகும். இதுதான் நம்ம இவ்வளோ நாளாக எக்ஸ்பெரிமெண்ட்டில், ரிசர்ச்சில் நம்ம சொல்கிறது. கேன்சரோட குறிகுணங்கள்னு சொல்லலாம். இல்லை இப்படி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கேன்சர் ஆகலாம்ப்பா அப்படின்னு வச்சோம்னா அதுக்கு ஒரு 7 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். உடம்புல எங்கேயாவது ஒரு புண்ணு ஆறாமல் ரொம்ப நாளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உதட்டில் இருக்கலாம், எங்கேனாலும். உதட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹான்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அதை புண்ணு ஆக்கிடுவாங்க. இது ஏதாவது ஒரு எல்லாம் ஆறாமே அப்படி இருந்ததுன்னா இட் வில் லீட் டு கேன்சர். ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, எங்கேயாவது வலி, வீக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன லம் மாதிரி வருது, நம்ம பிரஸ்ட்டில் வர கேன்சராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உடம்புல எங்கே வேணாலும் ஒரு தடிப்பு இது வந்தது அப்படின்னா நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள நவத்துவாரங்களையும் இயற்கைக்கு மாறாக ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ், ஃபார் எக்ஸாம்பிள் யூட்ரன் ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லை அதில் பஸ் டிஸ்சார்ஜாக இருக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது நமக்கு என்எஸ்ல இந்த மாதிரி ஒரு ஒயிட்டாக டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அதுவும் கேன்சராக இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது ஆணி மீன்ஸ் நம்ம ஒரு குருத்து மாதிரி வரும், இல்லை காலாணி கூட சில நேரங்களில் கேன்சராக மாறுது. ஸோ அந்த மாதிரி காலாணியோ பருவோ இல்லை ஏதோ பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சாதாரணமாக அதை இது எதோ ஒன்று பண்ணாது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது அதோட கலரேஷனாக இருக்கட்டும், அதோட ஆரிஜினாக இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். 5வதா, நமக்கு கிரானிக்காக இருமல் ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தார், என்னன்னா இருமல் எதுக்குமே கண்ட்ரோல் ஆகாது, சாதாரண ஒரு ட்ரை காஃப் மாதிரியும் இருக்காது, ஒரு கண்டினியூஸாக அடுக்கடுக்காக இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை செக் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சின்ன ஒரு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். திடீர்னு ஓக்கல் கார்டில் ஒரு குரல் கம்பம் மாதிரி நம்ம த்ரோ வரமாட்டேங்குது, வாய்ஸ் பேச முடியல, தொண்டை கட்டுற மாதிரியே இருக்குது, கிரானிக்காக இருக்கும். ஒரு 3 மாதமாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சரியாகலை அப்படின்னா அப்பவும் நம்ம அலர்ட் ஆகிக்கணும். அதே மாதிரி எதையும் விழுங்க முடியல, டைஜஷன் ப்ராப்பராக இல்லை, இதில் எந்த இடத்துல சில சொல்லுவாங்க கட்ட மாதிரி அழுத்திட்டு இருக்குன்னு, இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸையும் நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இதே மாதிரி விழுங்க முடியலை, ஒரு டிஸ்டர்பன்ஸு கண்டினியூஸாக இதில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அப்பவும் நம்ம அது ஒரு சைனாக எடுத்துக்கணும். கடைசியாக சிறுகுடல் பெருகுடலை பற்றி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், டைஜஷன் இருக்காது, திடீர்னு சாப்பிட்டோம்னா ஒரு காதல் வயிறு ஃபுல்லாகவே இருக்கும், திடீர்னு நமக்கு எதுக்கடிச்சு வந்த மாதிரி இருக்கும், அல்சர் மாதிரியும் தெரியாது, ஆனால் எதுவும் சாப்பிட முடியாது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சிறுகுடல் பெருகுடல் அதோட தொழிலை மாறுபட்டு நமக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டும். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடும். ஸோ இந்த 7 பாயிண்ட்டையுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 7 பாயிண்ட்டும் எப்படின்னா சாதாரண ஒரு சின்ன அல்சர் நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வித்தியாசமாக இருக்கும், கிரானிக்காக ரொம்ப நாளாக கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா
கண்டிப்பாக அது கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம். புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிக்கிறது புகையிலை தான். இந்த புகையிலைனால புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்கிறாங்க. ஆனால் இதை யாருமே கேட்டப்பா இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் டொபாக்கோ தான். ஏன்னா அப்படின்னா இதை வாயில் அந்த டொபாக்கோ யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு அந்த சுண்ணாம்பு கண்டிப்பாக அதில் நிறைய இருக்கும். அது நமக்கு மவுத் கேன்சரை உண்டு பண்ணும். ரெண்டாவது ஸ்மோக்கிங்காக இருந்ததுன்னா இன்டெஸ்டைன்லேயும் கேன்சர் வரலாம், இல்லைன்னா லங்ஸில் வரலாம். இதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லோரும் இதில் கேட்குறது என்னென்னா குடிக்கிற எல்லாருக்குமே வருது அப்படின்னு. அப்படி கிடையாது. யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அந்த ஜெனட்டிக்கில் சில சேஞ்சஸ் நடக்குதோ உடனடியாக இந்த புகையிலை கேன்சரை உண்டு பண்ணியே தீரும். நெக்ஸ்ட் ட்ரிங்க்ஸ். அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதான், அந்த ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது. ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் லிவரில் வரலாம், ஸ்டமக்கில் வரலாம், இன்டெஸ்டைனில் வரலாம். கண்டிப்பாக ட்ரிங்க்ஸும் கேன்சரை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக சாப்பாடு. ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் எப்படியோ அதே மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதிகமாக கெமிக்கல் சேர்ந்த உணவுகள் இதே எடுத்து நம்ம இன்ட்யூஸ் பண்ணலாம். கூல் ட்ரிங்க்ஸை பார்த்திங்கன்னா அது ஒரு கார்பனிக் ஆசிட் தான். ஒரு லிமிட்டாக எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை ஓவராக எடுக்கும்போது ட்ரிங்க்ஸ் என்ன எஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம இன்டெஸ்டைனில் சில வேறுபாட்டை உண்டு பண்ணும். அதுவும் நிறைய பேருக்கு கேன்சர் உண்டு பண்ணுது. ஸோ ஸ்பைஸியாக ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நம்ம கேன்சர் வரலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. என்விரான்மெண்டல். நம்ம ரொம்ப ரேடியேஷன் உள்ள ஏரியாவாக இருக்கலாம், இல்லை ஹாட்டாக உள்ள பிளேஸாக இருக்கலாம். சிலருக்கு வேலை பார்த்தோன்னா ஒரு சேஞ்சு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கலாம், இல்லை ஒரு அலர்ஜி கண்டிஷன் ஸ்கின் காட்டும். அந்த நேரத்துலேயே நம்ம அதை என்விரான்மெண்ட்டை மாற்றி அந்த வேலையை மாற்றிக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டினியூஸ் அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், அந்த ஸ்கின் அலர்ஜியை நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது கூட நிறைய இடங்களில் கேன்சராக மாறிடுது. காரணம் என்னென்னா எந்த ஒரு இதுவுமே அது வெளிக்காட்டும் போது நம்ம ஒத்து போனோம். அதே இதை நம்ம க்ரானிக்காக அந்த ஸ்கின் அலர்ஜிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் வந்துருந்தோன்னா ஸ்கின் கேன்சர் நிறைய இடங்களில் வந்துடுது. அது மாதிரி பொருத்தம் இல்லாமல் டைட்டான ட்ரெஸ்ஸு, குறிப்பாக இந்த காலத்து பெண்கள் அந்த டைட் ட்ரெஸ்ஸை விரும்புகிறாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அதை டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது உடம்புக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க தான் செய்யும். அதனாலேயும் கேன்சர் வருது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் இன்றைக்கி நிறைய பேருக்கு வருது. நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாலும் இன்டர்கோர்ஸ் டைமில், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் டைமில் அதை ரொம்ப தேவையில்லாமல் நிறைய ஆண்கள் அதை டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள முரட்டுத்தனமான ஒரு நடவடிக்கைனாலும் இது வருது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூட்ரஸில் ஓவராக ப்ளீடிங் இருந்தாலும் சரி, ஒயிட் டிஸ்சாக இருந்தாலும் அது என்னென்னு பார்க்கணும். அதை கவனிக்காமல் நம்ம அப்படியே க்ரானிக்காக விட்டுருக்கும் போது அதுவும் ஒரு கேன்சரை லீட் பண்ணலாம். யூட்ரின் கேன்சருக்கு ஓவர் ப்ளீடிங்கை நம்ம கண்டுக்கிடாமல் வருதும், ஒயிட் டிஸ்சார்ஜை கண்டுக்கிடாமல் வருதும் ஒரு ரீசனாக இருக்குது. ஆண்கள் கேன்சரில் முக்கியமாக பங்கு எப்போ வரும் அப்படின்னா தைமோசிஸ் சொல்லுவோம். அந்த விகரஸாக ரொம்ப ஓவராக செக்ஷுவலில் அடிஷன்னு சொல்லலாம், ஓவர் இன்டர்கோர்ஸ் வெறியாக நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த முன்தோல்லாம் டேமேஜ் ஆகி இல்லை சில புண் மாதிரி போயிடும், ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் வரும்போது அதையும் கவனிக்காமல் இருந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதனாலையும் கேன்சர் வரலாம். இது ப்ராஸ்டேட் கேன்சரையும் உண்டு பண்ணலாம். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எது இருந்தால் அதையும் நம்ம முதல்ல கவனிச்சிக்கணும். அடுத்ததாக பிளட் கேன்சர், போன் கேன்சர், இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்டான ரீசன் இல்லாட்டாலும் ரொம்ப ரேடியேஷனும் என்விரான்மெண்ட்டும் இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத இன்றைய காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் நம்ம கேன்சருக்கு நிறைய ரீசன் சொன்னாலும் இதை தாண்டியும் என்ன ரீசன் இல்லாமல் நிறைய பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. அதுக்கான இதுதான் காரணம் அப்படின்னு நிறைய கேன்சருக்கு அறுதிட்டு சொல்ல முடியலை. ஆனால் நம்ம உடம்பு சில வார்னிங் சைனையோ இல்லை எச்சரிக்கையோ கொடுக்கும். அந்த சிம்டமை நம்ம கரெக்டாக முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய கேன்சரை நம்ம பெரிய அளவுக்கு போகாமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி இன்னும் கேன்சரை பற்றின விஷயங்களை எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம்.